கேள்வி கேட்கறதுல கேள்வியின் நாயகன்னு பட்டம் வாங்கினவன். இதை நான் தற்பெருமையெல்லாம் சொல்ல. ஆனா 2 நாளா எனக்கு எதிராக சமூக வலைதளங்கள்ல இந்த நடிகை கௌரி கிருஷ்ணனோட பேச்சை கேட்டுட்டு எல்லோரும் பதிவிடுறது ரொம்ப வேதனையா இருக்கு. அன்னைக்கு அதர்ஸுக்கு ஒரு 4 நாளைக்கு அதர்ஸ் ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் ப்ரெஷ் ஷோ போட்டாங்க. அதுக்கு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி அந்த படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் ப்ரெஸ் மீட் நடந்தது. ஆடியோ ரிலீஸ் ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். அப்போ கேள்வி கேளுங்க அப்படின்னாங்க. ட்ரெய்லரை போட்டு காட்டினாங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு நான் அந்த பொண்ணோட வெயிட் என்ன அப்படின்ட்டு இவர்கிட்ட கேட்கிறேன். தூக்குனதுனால நான் விஜயகாந்த், சரத்குமார் இவங்களோட காலத்துல இருந்தே இருக்கேன். அவங்களாம் தூக்கிட்டு எப்பா தூக்க முடியலப்பா, அவ்வளவு வெயிட்டுப்பா, எப்பா இப்படிப்பா. இந்த பிரஸ் மீட் என் சீனியர்கள்லாம் கேட்டதை நான் பார்த்துருக்கேன். நானும் பல கேள்விகளை கேட்டிருக்கிறேன் நான். ஓகேங்களா? இந்த வெயிட் கேட்டதுல என்னங்க தப்பு? இந்த பொண்ணுக்கு ஒண்ணு அவர் அக்கான்னு சொன்னதுல கோபம் முகம் மாறிடுச்சு இந்த கௌரி கிருஷ்ணனுக்கு. அடுத்து 2வது அந்த பிரஸ் மீட்ல அவர் டைரக்டர் இவங்க ஹீரோயினே இல்லை இதுன்ட்டு இவங்க நீங்க பாத்தீங்கன்னா என்ன தாக்கி இந்த நிகழ்ச்சி இதோட முடிஞ்சிருச்சு. இங்க கேள்வி கேட்டா அங்க அவர் பதில் சொல்றாரு, நான் ஜிம் பாடி சார், எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டாரு. அந்த பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் இப்படித்தான் இன்னமும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவர் ஏதோ பெரிய அறிவுஜீவி மாதிரி, அவர் பிரஸ் பீப்புள் நாங்கெல்லாம் பிரஸ் பீப்புள் மாதிரி அவர் ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அப்போ இந்த அம்மா நீங்க இந்த கேள்வி கேட்டாக்கா ரொம்ப நன்றி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேள்வியை கேளுங்கன்னு இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு அவர்கிட்ட. அவர் கேட்கிறாரு, இந்த கேள்வி கேட்டது ரொம்ப நன்றி, எனக்கே ரொம்ப அங்க ஒரு மாதிரி இருந்தது. நான் அப்படி என்ன கேட்டேன்? ஹீரோயினை தூக்கி இருக்கிறாரு. இங்க பாருங்க, அந்த வீடியோ காட்டுறேன், நீங்களே பாருங்க. நான் தப்பா கேட்டிருந்தா சார் எழுதியிருந்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் அந்த விதத்துலலாம் சொன்னேன். 2 பேரும் எனக்கு அக்கா மாதிரி சொல்றாரு. இப்போ அந்த பொண்ணோட மூஞ்சி மாறும். இந்த கேள்வியில என்ன தப்பு இருக்கு? இதுக்கப்புறம் கௌரி கிருஷ்ணன்ட்டையும் சிலர் கேள்வி கேட்டாங்க. அப்ப கூட அந்த அம்மா இதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம். இது அந்த படக்குழுவினரால படத்துக்கும் கௌரி கிருஷ்ணன் மார்க்கெட் இருந்த கௌரி கிருஷ்ணனுக்கும் பப்ளிசிட்டி தேடுறதுக்காக நடந்த நிகழ்வை ஒழிய இந்த கேள்வியை இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிற குஷ்புல இருந்து எல்லாரையும் இந்த கேள்வியை பத்திரிகையாளர்கள் கேட்கலையா? கேளுங்க நீங்க. என்னுடைய வருத்தம்லாம் என்னைய பிடிச்சி இந்த காட்சி காத்துறீங்களே, எடை என்னன்னு ஹீரோ தூக்குன ஹீரோ கிட்ட கேட்டதுக்கு இங்க எத்தனை யூடியூபர்கள் சினிமாக்குள்ளாரு சினிமாக்காரங்களை எவ்வளவு மோசமா, நான் ஒரு ரிவ்யூல கூட ஜென்யூனான ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் என்ன மேடையில பல இந்த பொண்ணு தேடுது. மெயினா படக்குழுவினரும் இன்னைக்கு நடந்த சம்பவத்துல தேடுறாங்களோன்னு தோணுது. நம்ம இவரு கூல் சுரேஷ் அவர் மேடையில ஒரு செயல் அவர் சாதாரணமா செஞ்சாரு, அது பெரிய இஷ்யூ ஆச்சு. ஆனா பத்திரிகையாளர்கள் அதை கொண்டு போனாலும் எந்த நடிகர் சங்கமோ எந்த ஒரு இதுவோ கண்டனம் தெரிவிக்கல. அவருக்கும் சப்போர்ட்டா இல்ல, அந்த பொண்ணு காம்பேயருக்கும் சப்போர்ட்டா இல்லாம இருந்தது. ஏன்? ஆனா இன்னைக்கு அவர் என்ன சப்போர்ட் பண்றாரு? நியாயப்படுத்துறதுன்னா சார், நான் தப்பே பண்ணலையே, நான் ஏன் நியாயப்படுத்தணும்? சார் பாடி ஷேமிங் பண்ணல. பாடி ஷேமிங் எப்ப திரும்ப பண்ண? இந்த 2வது பிரஸ் மீட் நடந்ததுல அப்பதான் கேள்வி கேட்டேன். ஏன் திரும்ப கேட்டேன்? இல்ல 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 கேள்வி கேட்டது அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். என் சைடு அன்னைக்கு இதே மாதிரி மைக்கில் ஆனாதான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட். ஆமா, எப்படி என்ன ஸ்டூபிட் கேள்வி கேட்க தெரியாதவன், சென்ஸ் இல்லாதவன் ஒரு சீனியர் பத்திரிகையாளர். ஏங்க முந்தானத்து இந்த நடிகைக்கு இவ்வளவு ஈகோ இருக்கிறப்ப 32 வருஷமா சினிமா பத்திரிகையாளரா சினிமாவுக்காக ஜெர்னலிசம் பண்ணிட்டு இருக்க எனக்கு எவ்வளவு இருக்கும்? நானும் 32 வருஷமா பத்திரிகை, 30 வருஷம் பத்திரிகை, 25 வருஷம் பத்திரிகை, இப்ப 7 வருஷமா தான் யூடியூப். சார் அவர் தூக்கி சுத்துறாரு சார். அப்பதானே படத்துக்கு நம்ம ஏன் கேள்வி கேட்கணும் தேவை இருக்கு? இங்க ஏன் பிரஸ் மீட் நடத்தணும் தேவை இருக்கு? படம் பாட்டே ரிலீஸ் ஆகட்டுமே, எந்த மீடியாவும் வராம இருக்கட்டுமே, என்ன தேவை இருக்கு? அந்த பொண்ணை ஹீரோ அக்கா, நான் ஒரு வீடியோ காமிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொண்ணை ஹீரோ அக்கான்னாரு, அந்த பொண்ணுக்கு அங்கேயே முகம் மாறிடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கேள்வி நான் என்ன கேட்டேன், உங்களை ஹீரோ அக்காங்கிறாரு டைரக்டர், நீங்க ஹீரோயினே இல்ல, கொஞ்ச நேரம் தான் வருவீங்க, ஹீரோயின்னா படம் முழுக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அதை 2த்தையும் சொல்லி எல்லாம் சொன்னாலும் நீங்க அந்த டூயட்ல தூக்கி சுத்துறீங்க. எவ்வளவு வெயிட் இருந்தாங்க? இதை கேட்கறது இது உடல் சார்ந்தா இல்லையா? நேத்து கேட்ட பாருங்க சார், நேத்து இல்லையா அவரு சார், அங்கேயே அவரு தான் நான் ஜிம் பாடி எனக்கு ஒன்னும் பெரிய இது இல்ல அப்படின்றாரு. பெரிய வீட்டு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறாரு சார். இது இன்னைக்கு இல்ல, நீங்க இன்னைக்கு ஃபீல்டுக்கு வந்தீங்க. சரத்குமார், விஜயகாந்த் காலத்துல இருந்து இந்த கேள்விகள் இருக்கு.
புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் காலத்துல இருந்தே இருக்கு. அன்னைக்கு நம்ம ஆளுங்க யாருமே கேட்கல. ஏன் அன்னைக்கு கேட்கல? இன்னைக்கு இதை வந்து பிரபலண்டா படுத்துறாங்க, நம்ம கேட்கிறோம் சார். ஹீரோ ஹீரோயினை தூக்குனா ஹீரோட்ட கேட்கிறோம் சார். ஹீரோயின் ஹீரோ தூக்குனா ஹீரோயின்ட்ட கேட்போம் சார். ஹீரோயினை பத்தியான கேள்வி தானே ஹீரோயினை கேட்டிருக்கீங்க. ஆமா, என்ன தப்பா கேட்டேன்? ஏங்க இவங்களுக்கு வந்து ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வருது. அவங்க இப்ப நான் தான் சொன்னேன், எனக்கு சொட்டா வழுக்கன்னு படத்துல கமெண்ட் வந்தா கொஞ்சம் முழுக்குன்னு ஒரு கோவம் வரும். அடுத்த நிமிஷம் அதை மறைஞ்சு போயிடும் நம்மளுடைய மெச்சூரிட்டி. இந்த பொண்ணு சின்ன பொண்ணு. உங்களுக்கு அந்த உறவினரை பத்தி கோபம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட போன் பண்ணி ஒரு மன்னிப்பு கேட்டுக்கலாம். எதுக்கு நான் மன்னிப்பு? நான் தவறே பண்ணாம நான் எதுக்கு மன்னிப்பு? இல்லையே தெரியாது தெரியாதப்ப கேட்டு சார், நான் இவங்க ஃபீல் பண்றீங்க. ஒபிசிட்டி நேற்று தானே தெரிஞ்சது, அன்னைக்கு தெரியாது. அப்போ ஒரு வார்த்தை போன் பண்ணி தெரியாது. எதுக்குங்க நான் மன்னிப்பு கேட்கணும்? நான் கேள்வியே தப்பா கேட்கலையே. எல்லாரும் கேட்கிற கேள்வி தானே நான் கேட்டிருக்கேன். மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு கேள்வி அமைஞ்சதுன்னா ஏன் இப்ப என் மனசு கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க மன்னிப்பு கேட்டா அதுக்கப்புறம் நான் கேட்கறேங்க. கேள்வி கேட்கறது பத்திரிகையாளர் வேலை. நீங்க என்னத்துக்கு வரீங்க? நீங்க இப்ப வந்து இப்ப கேள்வி கேட்கறீங்க, ஒண்ணு நீங்க இந்த மன்னிப்பு கேட்கறீங்க, எதுக்கு இப்படி கேள்வி கேட்கறீங்க நான் சொல்ல முடியுமா? வரைக்குமே பேசுறது வந்து நீங்க பேசுறது சரின்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாருமே தப்புன்னு தான் சொல்றாங்க. சார் நான் என்ன எல்லாருமே யாரு? நீங்க பண்ணது தப்புதான் சார். இல்ல, எப்படி தப்புன்றீங்க? என்ன தப்பு சொல்லுங்க, என்ன தப்பு சொல்லுங்க. ஒரு பெண்ணோட உடலை பத்தி கேள்வி பண்றதுன்றது அது தப்பு. சார் கேள்வியே பண்ணி கேள்வி என்ன கேட்டோம் சார்? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேள்வியே பண்ணல. சார் ஒரு இதை நேரடியா தான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அவங்க ஒரு பயோடேட்டா அனுப்புறப்ப இவ்வளவு வெயிட் அனுப்புறது இல்லையா நடிகைகள்? வாய்ப்பு கேட்கிறப்ப ஒரு கமெண்ட்ன்றது நேரடியா தான் தாக்கணும் அப்படின்னு கிடையாது. சார் இது தாக்கல இல்ல. நீங்க இந்த வீடியோ பாத்தீங்க, நீங்க இப்ப வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் தெரியுமா? சொல்லுங்க. டைரக்டரும் ஹீரோவும் ஹீரோ அக்கா இல்ல சார், ஹீரோ அக்கான்ட்டாரு. அங்கேயே இந்த மாதிரி கோவம் வந்துருச்சு. அவர்கிட்ட காட்ட முடியாதுல்ல, என்கிட்ட காட்டுது. அதுவும் அந்த ஸ்பாட்ல காட்டல, அங்க நல்லா சிரிச்சுட்டு தான் போச்சு. இங்க இருக்கிற மீடியாக்காரங்க அத்தனை பேரும் அங்க இருந்தாங்க. அன்னைக்கு சிரிச்சுட்டு போச்சு. அப்படிங்க போச்சு. அவங்க வந்து நான் தம்பியா நினைக்கல அப்படின்னாங்க. அவங்க தம்பியா நினைக்கலன்னு சொன்னாங்க.